ஹாய் கைஸ். ஹலோ. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு பெஸ்ட்டுக்கு 5 மூமெண்ட்ஸ் அப்படின்னு கிரிக்கெட்டில் 2024 என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி 24 நமக்கு நிறைய ஒஸ்டான மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து அன்வான்ட் ரெக்கார்ட்ஸ்னே சொல்ல வரேன். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாம ஒரு ரெக்கார்டாக அமைஞ்சிருச்சோ, ஏன்னா அதெல்லாம் திரும்ப உடைக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸு. அந்த மாதிரி ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதும் நீங்களும் இந்த ஒரு 5 வந்து அன்வான்ட் ரெக்கார்ட்ஸ் தான் சொன்னீங்க. ஸோ எல்லாம் நம்பர் 5 பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் மேட்ச் தான் நான் சொல்லுவேன். ஒரு ஒரு கப் அடிக்க வேண்டிய ஒரு 2 டீம் வந்து ஃபைனல்ல வந்து ஒரு மோசமான மேட்ச் அமைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நீங்க ஒரு கேகேஆர் எடுத்துக்கோங்க, ஒரு எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் இந்த வருஷம் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுல அவங்க வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு லீக் மேட்ச்ல இருக்கட்டும், ஒரு குவாலிஃபயர்ல இருக்கட்டும். ஆனா ஃபைனல்ல வந்து ஒரு இது எஸ்ஆர்ஹெச் வந்து இது வந்து கப்புக்கு ஒரு லாய்க்கே இல்ல, அந்த மாதிரி ஒரு கேம் ஆட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல 2 டீம் வந்து ஃபைனல் இவ்வளவு சொதப்பிட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச்னுடைய பேட்டிங்கை வந்து பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து வெறித்தனமா இருந்துச்சு த்ரூ அவுட் த சீரியஸ். ஐபிஎல் அந்த 24 ஸ்டார்ட் ஆகின ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அந்த கிளாஷனா இருக்கட்டும், ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இல்லை வந்து நிதிஷ்குமார் ரெட்டியாவா இருக்கட்டும், எல்லாருடைய பேட்டிங்கும் வந்து யாராலையும் தடுக்கவே முடியாத கப்பு எடுத்துட்டு போறது இவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபைனல் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கண்டிப்பா வந்து டிசப்பாயிண்டட் தான் அது. ஏன்னா வின் பண்ண வேண்டிய ஒரு டீம் வந்து அந்த அளவு மோசமான ஒரு மேட்ச் ஆடுது. ஏன்னா ஸ்டார்க் வந்து நம்ம அந்த சீரியஸ் ஃபுல்லாவே வந்து ஸ்டார்க் எதுக்குடா ஸ்டார்க் 23 கோடி கொடுத்து எடுத்தாங்க அந்த மாதிரி ஆடிட்டு ஒரு பிளே ஆஃப் வந்தோடனே வேற லெவல் ஒரு ஸ்டார்க்கை வந்து மாறிட்டாரு அவரு. அந்த ஸ்டார்க்கனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லா இருக்கட்டும், அவருடைய அந்த டெத் ஓவரா இருக்கட்டும், எதுவுமே வந்து இங்க எஸ்ஆர்ஹெச் முன்னாடி எஸ்ஆர்ஹெச் கிட்ட பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு ஒஸ்ட் மூமெண்ட் தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபைனல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஈஸியா வந்து கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. ஸோ எம்ஜி நீங்க சொன்னா இந்த மூமெண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பெருசா ஏமாற்றம். நான் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும், ஒரு நல்ல ஒரு சேசிங் இருக்கும், ஒரு டிராமா இருக்கும், ஒரு ஃபைனல் மேட்ச் எல்லாமே அமையும் நினைச்சேன். ரெண்டுமே ஈக்குவலான டீம். கேகேஆரும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம், எஸ்ஆர்ஹெச் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பேட்டிங் சேசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பட் நடந்திருந்தோம் அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு ஃபைனல்ன்ற ஒரு ஃபீலே இல்லாம ஒரு ஒன் சைடு மேட்ச் மாதிரி போச்சு லாஸ்ட் வரைக்கும். அது ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துச்சு ஒரு கிரிக்கெட் தான் எனக்கு. கரெக்ட் தான். ஏன்னா ஏதோ ஒரு டீம் அடிச்சு புடிச்சு வர்ற மாதிரி இருந்தா நம்ம அவ்வளவு அவ்வளவு ஒரு ஒஸ்டா இருந்திருக்காது. 2 டீமுமே ஒரு நெக் டு நெக் இருந்த டீம், யார் அடிப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டீம் ப்ரெடிக்ஷன்ல கூட அப்படிதான் நம்ம பேசணும். பட் ஆனா எஸ்ஆர்ஹெச் வந்து சிம்பிளா தோத்துட்டாங்க, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஒஸ்ட் மூமெண்ட்ஸ்ன்ட்டு இந்த ஹர்திக் பாண்டியாவை இன்சல்ட் பண்ணுது. என்னதான் நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா மும்பைல தான் வளர்ந்தாரு, அந்த டீம் தான் அவரை வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜிடில போயிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் அந்த டீமுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டீமை ஃபைனல் எடுத்து போயிட்டு கப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வருஷமும் கிட்டத்தட்ட கப்பை தொட்டுட்டாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரை வந்து ஒரு ட்ரேட் மூலமா மும்பைக்கு எடுத்து வந்து கொடுக்கும்போது அங்க இருக்கிற எந்த பிளேயர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாம ஒரு அவர் மும்பைன்னு பார்க்காம ஒரு இந்தியன் பிளேயரா பார்த்திருந்தாலே அவ்வளவு பூ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவரை பூ பண்ணி அவர் இன்சல்ட் பண்ணி ரொம்ப ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு இந்தியன் பிளேயரை நம்ம இவ்வளவு இன்சல்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நம்பர் 4 ஒரு ஒஸ்ட் மூமெண்டா இருந்துச்சு. என்னதான் ஒரு பிரான்சைஸ்ல ஒரு டீமுக்காக விளையாண்டாலும் எண்ட் ஆஃப் த டே அவர் தான் நமக்கு வேர்ல்ட் கப்ல அவ்வளவு சூப்பரா பண்ணாரு. ஸோ அந்த வியூ பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்கே நீங்க அதை வந்து அந்த மூமெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு இந்தியன் பிளேயருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரக்கூடாது. இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை. ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு முறையா வந்துச்சு. இன்க்ளூடிங் வந்து மும்பை ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டீம் ஓவரால் கிரிக்கெட் ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ஒரு வெறுப்பை காமிச்சாங்க. அந்த வெறுப்பு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக போயிடுச்சு. அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுறதா இருக்கட்டும், அவருடைய ரொம்ப வந்து ரொம்ப 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 சில எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது அது ஒரு என்னதான் வந்து அவரும் ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூமன் தான். ஸோ அந்த லெவல்ல அந்த அளவு வந்து அவங்கள யாருமே வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சீரியஸா வந்து அது அவருக்கு ஒரு லைஃப்ல ஒரு பெரிய ஒரு லெசனா இருந்திருக்கும். ஸோ அந்த லெசனை கடந்து வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டாரு. இருந்தாலும் வந்து அது அவருக்கு நடந்துச்சுன்றது வந்து நம்ம மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இனிமே எந்த பிளேயருக்கும் ஆகக்கூடாது.
ஒஸ்ட் மூமெண்ட்ல கண்டிப்பா அது நம்ம எடுத்துதான் ஆகணும். ஸோ எம்ஜி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இன்சிடென்ட்டை? எனக்கும் சர்வ சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஒரு பிளேயரா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து யாரும் எதிர்பார்க்க கூடாது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து மார்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல பார்த்துருக்கேன். ஃபுட்பால் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு பிளேயர் வந்து ஆடியன்ஸ் மார்க் பண்றது. பட் கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு ஒரு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இது கண்டிப்பா வசனத்துல இருந்தே ஆகணும். ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர்னும் போது ரொம்ப ஒரு ஃபெல்ட்டா ரொம்ப இருந்துச்சு. என்னடா இது எண்ட் ஆஃப் த டே அவர் இந்தியன் பிளேயர், அவருக்கு வந்து இப்படி அப்படின் போது ஸோ பட் அது கொஞ்சம் ஒஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்பர் 3ல வந்து ஸ்ரீலங்கா கிட்ட ஓடிஐ சீரீஸை ஆஃப்டர் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் தோத்துருக்கோம். ஸோ ஏன் இது அவ்வளோ ஒரு பெரிய இம்பாக்ட்னா, நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா வந்து ஒரு 2007 வரைக்குமே 10 வரைக்குமே வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்கா வந்து அவ்வளோ ஒரு டாமினன்ட் டீம். அவங்க கிட்டயும் நம்ம வின் பண்றதுன்ற சாதாரண விஷயம் இல்ல. பட் ஆஃப்டர் தோனி எரா, கோலி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா வந்து நமக்கு ஒரு சின்ன டீம் மாதிரி தான் கன்சிடர் பண்ணோம். மோஸ்ட்லி எல்லா சீரீஸும் வின் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு, ராகுல் இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் கூட்டிட்டு போயிட்டு அங்க நம்ம ஒரு கம்பீர் தலைமையில, அவர் கம்பீர் தான் ஃபர்ஸ்ட் சீரீஸ் அப்படி வந்து நம்ம ஓடி சீரீஸை லாஸ் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துடைய ஒரு ரொம்ப ஒஸ்டான மூமெண்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அவ்வளவு சீக்கிரமெல்லாம் ஸ்ரீலங்கா கிட்ட சீரீஸை விட மாட்டோம். ஒரு மேட்ச் தோப்போம், இல்ல 5 மேட்ச் சீரீஸா இருந்தா மிஞ்சி போனா 2 மேட்ச் தோப்போம். ஒரு சீரீஸை விட்டது பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க எஸ்கே? அன்எக்ஸ்பெக்டட் தான். அப்பதான் கம்பீர் வந்து கம்பீர் ஒரு கோச்சிங் கீழே வந்து நம்ம போயிருந்தோம். சீரியஸா வந்து ஸ்ரீலங்கா வந்து நமக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் ஒரு இதுக்கு முன்னாடி அந்த வேர்ல்டு கப் 2011க்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து இப்படி அடி வாங்கினது வந்து ஒரு எதிர்பாராத ஒண்ணு. ஏன்னா நம்ம ஒரு ஏதோ ஒரு செகண்ட் டீமோ, ஒரு ஏ டீமோ, பி டீமோ போயிட்டு இப்படி அடி வாங்கிட்டு இருந்தா கூட நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஒரு பெரிய ஒரு பெரிய டீமே போயிட்டு இந்த மாதிரி வந்து தோத்துட்டு வந்தது வந்து கண்டிப்பா ஒரு ஒஸ்ட் மூமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறதுலாம் ரொம்ப ரேர் ஸ்ரீலங்கா கூட. பட் நடந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ எம்ஜி நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க இந்த சீரீஸை பத்தி? இந்த நம்ம போன டீம் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா தோக்குற ஸ்குவாடு, தோக்க வேண்டிய டீமா இல்லை. அந்த அளவுக்கு போற பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து நான் முன்னாடிதான் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்த பர்ஷா வந்து ஆடும்போது திடீர்னு தோக்கும்போது ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு எனக்கு. அதான் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு அடுத்த சீரீஸே நினைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு அது ஒரு மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்ட்ரீக்கை ஒரு 27 இயர்ஸ் அவங்க கிட்ட நம்ம சீரீஸே தோக்கலன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது அதான் நம்பர் 3 அந்த ஒஸ்ட் மூமெண்ட்ஸ்ல இதுவும் ஒரு ஒஸ்ட் மூமெண்ட்ஸா இடம் பெற்றுச்சு. ஸோ நம்பர் 2 ஒஸ்ட் மூமெண்ட்ஸ்னா, நம்ம எப்படி ஆஸ்திரேலியன் அடிலைட்ல போயிட்டு ஒரு 36 ஆல் அவுட் ஆனோம் டெஸ்ட் மேட்ச்ல, அதே ரெக்கார்டை நம்ம இந்தியாவிலையும் பண்ணிட்டோம். ஒரு சின்னசாமி ஸ்டேடியம்ல 46 ஆல் அவுட் ஆகுறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதுவும் நம்ம டாஸ் வின் பண்ணிட்டு நம்ம பேட்டிங் எடுத்து 46 ஆல் அவுட் ஆனது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி நாட் ஓன்லி 2024 இந்த எராவிலே ஒரு பயங்கரமான இன்சல்ட். எப்படி ஆஸ்திரேலியாவில் 36 ஆல் அவுட் ஆனமோ அதே அளவுக்கு ஈக்குவலான ஒரு அசிங்கம் தான். ஸோ என்னுடைய நம்பர் 2 ஒரு ஒர்ஸ்ட் மூமெண்ட்ஸ்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த 46 தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் நம்மள வந்து நியூசிலாந்து பவுலர் சதைச்சிட்டாங்க 46. அங்க விழுந்தவங்க தான் இன்னுமே கம்பேக் கொடுக்க கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி வரைக்கும் இன்னும் தடுமாறதுக்கு ஒரு மெயின் விதை போட்டது அந்த மேட்ச் தான். ஸோ அதுதான் என்னுடைய செகண்ட்ல இருக்கு. எஸ்கே அந்த சீரீஸ்ல அந்த செகண்ட் மேட்சை பத்தி என்ன சொல்றீங்க? செகண்ட் மேட்ச் வந்து பெங்களூர்ல தான் நடந்துச்சு. 36 கால் அவுட் 46 கால் அவுட் நம்ம எந்த விதத்திலயும் வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா 36 கால் அவுட் ஆனது வந்து அது ஆஸ்திரேலியா பிச்சு. ஆஸ்திரேலியால வந்து நம்ம எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி வந்து எவ்வளோ அங்க வந்து சுச்சுவேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா எவ்ரி டைம் அங்க போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அங்க ஹேண்டில் பண்றது. ஆனா இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் டீமா இருந்துட்டு ஒரு விசிட்டிங் டீம் கிட்ட ஒரு 46 கால் அவுட்றதெல்லாம் ஆல் அவுட் ஆகும்னு நினைக்கிறதெல்லாம் அன்இமேஜினபிள். அதுவும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரோஹித், கோலி, பண்ட் இவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து 46 கால் அவுட்ன்றது வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரிதான் அங்க விழுந்ததுதான் ஒன்னும் எந்திரிக்கவே இல்லை இந்தியன் டெஸ்ட் டீம். எப்போ வந்து இதெல்லாம் அவங்க எப்போ மறப்பாங்க, எப்போ வந்து அடுத்து நம்ம ஓல்டு டெஸ்ட் டீமை பார்க்கவோம்னு தெரியல. எம்ஜி நீங்க எப்படி அந்த மூமெண்ட்ஸ் பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன? 36 ஆல் அவுட் ஆஸ்திரேலியா கூட ஆனது கூட கடந்து போறதுக்கு வின் பண்ணிட்டு வந்தோம் நாம.
பட் இங்க வந்து இங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கல. ஸ்பின்னர் வந்து பயங்கரமா அடிக்கணும் இந்தியன் பிளேயர்ஸ். அந்த 46 ஆல் அவுட்ன்றது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. பர்சனலா ஒரு இந்தியன் சைட்ல இந்த மாதிரி ஒரு நடக்கிறது வந்து ஒரு ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்துச்சு. சோ அதான் அது எப்படி சொல்றதுன்னா, இப்ப சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம கிரவுண்ட்ல நம்ம 46 கால் அவுட்டா தம்பி, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சீரிஸே எங்க தோக்கலடா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட். செகண்ட் டெஸ்ட்னு சொன்னேன். அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் அது. ஃபர்ஸ்ட் செட்லயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். இன்னிங்ஸ்லயே அப்படி ஆகும்போது வந்து அந்த ஃபுல்லா வந்து அந்த சீரியஸ் ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அது. ஏமாற்றம். பயங்கரமான ஏமாற்றம். சோ அதை விட ஏமாற்றம் தான் நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒர்ஸ்ட் மூமெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 100 வருஷ வரலாற்றுல ஒரு 3-0 நம்ம இந்தியாவுல தோத்ததே இல்ல. 3-0 அப்படின்ற மாதிரி. சோ வேற லெவல் அசிங்கம் அது. காலத்துக்கும் நின்னு பேசும் நியூசிலாந்து பண்ண சம்பவத்துல. சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம். அவங்களுக்கு அது வந்து லைஃப் டைம் மூமெண்ட்ஸா இருந்திருக்கும். நமக்கு அது லைஃப் டைம்ல வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ்ல சேர்ந்துருச்சு. சோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு தோல்வியை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா 3-0 நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்தியன் ஹோம் கண்டிஷன்ல ஒரு நியூசிலாந்து வந்து 3-0 நம்மள தோக்கடிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பங்களாதேஷை புரட்டி எடுத்தோம், 2-0 வின் பண்ணோம். அதே மாதிரி அவங்க ஸ்ரீலங்கா அவங்கள புரட்டி எடுத்தாங்க, 2-0 தோக்கடிச்சு இங்க நம்மள அனுப்புனாங்க. சோ நம்ம வந்து வின் பண்ண அந்த பயங்கர குஷியோட வரோம். அவங்க வந்து அங்க சீரியஸ மண்ணக்கவனம் பயங்கர ஒரு அப்செட்டோட வராங்க. அப்படி வந்து ஒரு 100 வருஷமா பண்ணாத எந்த டீமுமே பண்ணாத, ஈவன் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா கூட பண்ணாத ஒரு சம்பவத்தை வந்து நம்ம டீம்ல பண்ணிட்டு போனது வந்து சேம். நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன சொன்னனோ அதே மாதிரிதான். நாட் ஓன்லி 2024 வர்ஸ்ட் மூமெண்ட் இல்ல, இது இந்தியன் கிரிக்கெட்டோட லைஃப் லாங் வர்ஸ்ட் மூமெண்ட். சோ அதுதான் என்னுடைய நம்பர் 1ல இருக்கு. சோ 3-0 நியூசிலாந்து தோத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க எஸ்கே? இது நம்ம வந்து நம்ம வார்த்தையிலே சொல்ல முடியாது. அந்த அளவு வந்து இந்த சீரிஸ் வந்து அமைச்சிட்டு வந்து ஒரு செஞ்சு விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அந்த 46 ஆல் அவுட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சரிவு இந்தியாவுது. அதுலயே வந்து அவங்க ஃபுல்லா மூழ்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள அதுல இருந்து கம்பேக் கொடுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே, ஏதோ வந்து வெதர் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லிடலாம். இருந்தாலும் வந்து செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் எல்லாம் வந்து ஒரு ஹோம் கண்டிஷன், ஒரு ஸ்பின், ஒரு நம்ம கிரவுண்டு, ஹோம் கிரவுண்டு, நமக்கு எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் வந்து அமைச்சுக்கலாம். ஸோ அப்படி இருந்தும் வந்து ஸ்பின்னரு இவ்வளோ வந்து ஒரு டாமினேட் பண்ற கண்ட்ரி இந்தியா. அப்படி இருக்கும்போதே வந்து இவங்களால ஒரு அட்லீஸ்ட் ஒரு டஃப் கூட கொடுக்க முடியல. எல்லாமே வந்து தேர்ட் டே தான் மேக்ஸிமம். தேர்ட் டே, ஃபோர்த் டே போறதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன் வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு காரணம்னு கண்டிப்பா இப்போ வரைக்கும் புரியாம தான் இருக்கு. ஒருவேளை கௌதம் கம்பீர் வந்த அப்புறம் தான் இந்த பிரச்சனையா அதுன்ற ஒரு காரணமும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் சொல்றது வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்கதான் ஆகணும். இந்த எந்த கண்ட்ரியுமே வந்து நீங்க சொன்னீங்க 100 வருஷத்துல வந்து இந்தியா இந்த மாதிரி தோத்ததே இல்லை அப்படின்ட்டு. எந்த கண்ட்ரியுமே வந்து அவங்க ஊர்ல போயிட்டு இந்த மாதிரி ஒயிட் வாஷ் ஆனதே இல்லை. ஸோ அது வந்து இந்தியா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்குது, இன்னும் கூட எடுத்துட்டு இருக்கு. பார்ப்போம். ஓ எம்ஜி, உங்களுடைய தாட்ஸ் இந்த 3-0 தோத்தது நியூசிலாந்து கிட்ட? இதுக்கு முன்னாடி பார்த்த மூமெண்ட், ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா மறக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்கும். பட் இதுல அப்படி இல்லை, மொத்தமா ஒயிட் வாஷ். இதோட தாக்கம் வந்து ஃபாஸ்ட் இருக்கு. பண்ணிருந்தா கூட அங்க கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டவா இருந்திருக்கு. இந்த தாக்கம் வந்து இதோட முடிய போறது இல்ல. ரோஹித்தும் கோலி ரிட்டையர் ஆனா கூட அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் சாக்கோட பர்ஃபார்மன்ஸ் சொன்னமே இல்லை. அவங்க சைடு ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. நம்ம சைடுல வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்ல, என்னதான் டாப் மூமெண்ட், டாப் பிளேயர்ஸ் வந்து பண்ணல கூட, பட் ஒரு மேட்ச் கூட நம்மளால ஜெயிக்க முடியலையா அப்படின்றது ஒரு பயங்கர ஏமாற்றம். ஏன்னா இது வந்து இது நீ என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் இந்த சீரீஸ் லாஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே பதில் சொல்லவே முடியாது. நீங்க 1000 எக்ஸ்கியூஸ் கூட கொடுக்கலாம். நீங்க ஒரு பும்ரா மாதிரி, ஒரு அஸ்வின், ஜட்டு, குல்தீப் யாதவ், இந்த சைடு ஓப்பனிங்ல இருந்து எஸ்எஸ்வி, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ராகுல், விராட் கோலி, கில்லு, இது வந்து ஒரு ஜெனரேஷனல் டீம். இந்த மாதிரி ஒரு டீம் நீங்க ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒயிட் வாஷ் ஆகுறீங்கன்னா சில டைம் ஒத்துக்கலாம், நீங்க வந்து அங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆடலன்ட்டு. பட் இந்தியாவில் வந்து ஒயிட் வாஷ் ஆகுறது வந்து நீங்க என்ன ரீசன் கொடுத்தாலும் ஒத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம கடைசியா வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் கிளீனா பார்த்துட்டோம். இந்த மாதிரி வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஐ திங்க் இப்போ ஆன்கோயிங் சீரீஸ்ல நம்ம தோத்துமானா அந்த மாதிரி எதுவும் வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆகக்கூடாது. ஒரு இயர் ஸ்டார்டிங் 2025 ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சீரீஸ் லாஸ்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு பழைய பன்னீர் செல்வமா ஒரு அந்த நம்ம டெஸ்ட் டீம் வந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நல்லதே நடக்கும் 2025ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு குட் மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாகவும் பேட் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும்னு நம்பிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.